தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை, இந்தின் இளம்பரை போலும் ஏற்றினை, நந்தி மகந்தனை ஞான குழந்தைனை குந்தியில் வைத்தடி போற்றுகிறேன். அன்பான நேயர்களே, இன்னைக்கு நாம காணவிருக்கும் பதிவு எந்த ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உபய ராசி மண்டலத்தில் உள்ள 10வது ராசி, அதாவது ராசி மண்டலத்துக்கு 10வது ராசி என்று சொல்லக்கூடிய சரராசியை கொண்ட மகர ராசி அப்படிங்கிற ராசியை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அப்ப இந்த ராசியினுடைய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான். இங்க நீசமாகக்கூடிய கிரகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு. உச்சமாகக்கூடிய கிரகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய். இந்த ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் உத்திராடம், திருவோணம், அவிட்டம். அப்ப சூரியனுடைய நட்சத்திரங்கள் உத்திராடம் 3 பாதமும், சந்திரனுடைய நட்சத்திரமான திருவோணம் 4 பாதமும், செவ்வாயினுடைய நட்சத்திரம் 2 பாதங்களும் கொண்ட வீடு தான் மகர ராசி. மகர ராசியினுடைய அந்த சிம்பிள் உருவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டினுடைய உடல் பகுதியும் வால் பகுதியை மீன் அமைப்பும் கொண்டது அப்படிங்கிற மாதிரி ஒரு சிம்பிள். அப்போ இது என்ன சொல்லுது அப்படின்னா, ஆடுகளும் விலங்கினமும் நீர்வாழவனமும் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு சதுப்பு நிலப்பகுதி அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த மகர ராசியினுடைய நேர்களினுடைய குணாதிசயங்களில் முதல்ல வரக்கூடியது என்ன அப்படின்னா, இவங்களுக்கு முதல்ல ஒரு எமோஷனல் பர்சன் அப்படின்னு இருப்பாங்க. நாம் சொல்கிறத எல்லாரும் கேட்கணும், ஒரு அதிகாரமிக்க, ஒரு தோரணை மிக்க ஒரு அமைப்பை கொண்டவர்கள் மகர ராசி நேயர்கள். அடுத்ததான் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ரொம்ப எளிதில் ஒரு சொல்கிறத புரிஞ்சிக்காம ஒரு செயல்படக்கூடிய ஒரு மனநிலை அப்படின்னு இந்த மகர ராசி நேயர்கள்லாம் சொல்லலாம். வார்த்தைகளை இவங்க கொஞ்சம் தடித்த மாதிரி பேசக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். மற்றவருக்கு ஒரு ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துற மாதிரி இவங்களுடைய பேச்சு இருக்கும். ஒரு இயல்பா ஒரு காம உணர்வோட, அதாவது காமன் சென்ஸ் அப்படின்னு சொல்றாங்களே, ஒரு பொதுத்தன்மையோட இவங்களால பேச முடியாது. கொஞ்சம் ஹார்ஸா இருக்கும் இவங்களுடைய பேச்சு. இலகிய தன்மை இவங்ககிட்ட இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்காது. இலகிய தன்மை இருக்காது. அப்புறமா தரேன், நாளைக்கு தரேன், இந்த மாதிரி ஒரு இலகிய தன்மையை பேச மாட்டாங்க. கிடைக்காது, வராது, போவாது அப்படிங்கிற மாதிரியே ஒரு தன்மையில் பேசுவாங்க. இவங்க ஒரு சரியான கால நேரத்தை கடைபிடித்து வாழக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இருக்காது. அப்படின்னா எந்த நேரத்தில் எதை செய்யறது, எந்த நேரத்தில் எதை செய்யக்கூடியது அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாடு இல்லாமல் ஒரு முன்னுக்கு பின் ஒரு முரண்பான காலநிலையில அனுசரித்து வாழக்கூடியவர்கள். இப்போ ஒரு 6 மணிக்கு எந்திருக்கோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா 7 மணி 7:30 மணிக்கு எந்திரிப்பாங்க. இந்த மாதிரி ஒரு முன்னுக்கு பின்னான ஒரு செயல்பாடுகள் இவங்ககிட்ட வாழ்வியல் அமைப்பு முறையில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு தான். அதே போல் மற்றவர்களுடன் இணங்கி செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக இவங்ககிட்ட இருக்கும். அப்படின்னா மற்றவங்களோட என்னென்னா, நான் சொல்கிறது தான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி, நான் சொல்கிறது தான் ரைட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு அதே ஒரு தன்மையாக சொல்ல மாட்டாங்க, கொஞ்சம் வேகமாக சொல்லுவாங்க. அப்போ என்னென்னா இதெல்லாம் மற்றவங்களுக்கு சகிச்சிக்கக்கூடிய ஒரு மனநிலை உள்ளவர்கள் தான் இவங்க கூட தொடர்ந்து பயணிக்க முடியும். இல்லைன்னா இவங்களுடைய வார்த்தைகளும் செயலும் மற்றவங்களுடைய மனதை ஒரு புண்படக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை கண்டிப்பாக இருக்கும். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழில் அமைப்பு ஒரு தொழிலுக்கு 2 தொழில், அல்லது வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வேலை வாய்ப்புங்கிறத
மாறி மாறி இவங்க ஒரு அமைப்பில் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு இருக்கும். இவங்க மாமனார் மாமியார் சொத்துக்கள் மூலியமா இவங்களுக்கு ஒரு அவங்க சொத்து இவங்க வாங்குறது, இல்லைன்னா இந்த ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து மாமனார் மாமியார் சொத்துக்கள் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பலனை தராது. அதனால வந்து ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலையை கண்டிப்பா இவங்களுக்கு வரும். அதனால வந்து இவர் வந்து தன்னுடைய ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் தங்களுடைய உறவுகள் மாமனார் மாமியார் இடத்துல வந்து ஒரு கருத்துப்பாடு, ஒரு அதிகமான ஒரு நிலைப்பாட்டை கொண்டவர்களாக இந்த மகர ராசி நேயர்கள் இருப்பார்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா, தாயினுடைய அரவணைப்புல இவங்க கொஞ்ச காலம் வாழ்றது ரொம்ப கஷ்டம். அதே போல பின்னாடி வந்து தாயோட இவங்க இருந்தாலும், இவங்க தாயோட இருந்தாலும், இவங்களுடைய வாழ்வியல் முறை வந்து ஒரு ஒழுக்கமானதாக, ஒரு நண்பகத்தன்மையாக, ஒரு இணக்கமான சூழ்நிலையாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஜோதிட துறையில ஓரளவுக்கு இந்த கணிதம் போன்ற துறையில இவங்களுக்கு கொஞ்சம் மெச்சூரிட்டி அதிகமா இருக்கும். கட்டிடக்கலை சார்ந்த துறையில கண்டிப்பா இவங்க பயணிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஜோதிட துறையில இவங்களுக்கு கொஞ்சம் பயணிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கும். அதே போல ஒரு சிலர் வந்து விவசாயம் செய்யக்கூடிய அமைப்பில் வந்து ஒரு சிலர்கள் இருப்பார்கள். ஒரு சிலர் வந்து இயந்திரங்களை பயன்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பில் வந்து இந்த மகர ராசி நேயர்கள் இருப்பார்கள். மேலும் இதை பற்றி நாம் வந்து இந்த நேயர்களுக்கு பற்றி நம்ம இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, இவங்க வந்து முதல்ல ஒரு தெளிந்த மனநிலையில் முடிவெடுக்கும் திறன் இல்லாதவர்களாக இருப்பார்கள். இவங்க தீர்க்கமா இவங்களால ஒரு முடிவெடுக்க முடியாது. அதனால இவங்களுக்கு பொருளாதாரத்தில் நிறைய பிரச்சனைகள் வரதுன்னு அமைப்பு இருக்கும். அப்போ ஒன்று கடன் வாங்குவாங்க, இல்லைன்னா இவங்க கொடுத்த கடனை வாங்குவதற்கு இவங்களுக்கு சரியான ஒரு அமைப்பு இருக்காது. இவங்க நண்பர்கள் வட்டத்தில் இவங்களை ஏமாற்றக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இருக்கும். அல்லது இவர்கள் வந்து நண்பர்களை ஏமாற்றுவாங்க, அல்லது நண்பர்கள் இவர்களை ஏமாற்றுவாங்க. ரெண்டாவது, முன்பின் யோசனை இல்லாமல் இவங்க ஒரு காரியத்தை செய்துட்டு அதனால இவங்களுக்கு வந்து பண முடக்கமும் மனச்சுமையும் அதிகமாக இருக்கும். அதனால இந்த மகர ராசி நேயர்கள் வந்து தங்களுடைய குழந்தைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களை விட அவங்க வந்து ஒரு அறிவு ஆற்றலும் திறமையும் ஒரு கொண்ட ஒரு குழந்தைகளாக கண்டிப்பாக இருப்பாங்க. நல்ல குழந்தைகளுடைய வளர்ச்சி இவங்க வளர்ச்சியை காட்டிலும் குழந்தைங்களுடைய வளர்ச்சி மிக அற்புதமான ஒரு நிலை இந்த மகர ராசி நேயர்களுக்கு இருக்கு. மகர ராசி நேயர்கள் வந்து வழிபடக்கூடிய ஆலயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து திருவெண்காடு ஆலயம் சென்று வழிபடுவது இவங்களுக்கு ஒரு நல்ல பலனை தரும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த திருவெண்காடு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிதம்பரத்துக்கும் பக்கத்தில் தான் இருக்கு. அது புதனுடைய ஸ்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து என்ன அப்படின்னா, அந்த காளி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஈசனும் காளியும் தாண்டவம் ஆடுறதாக சொல்லுவாங்க. அப்போ இவங்களுடைய ஆற்றலையும் வாழ்க்கையினுடைய பேலன்ஸையும் வந்து இவங்களால சரி பண்ணிக்கணும். இவங்களுடைய மனநிலை வந்து சரியாக அமைக்கிறதுக்கு வந்து புத்தி, இவங்ககிட்ட திறமை அப்படிங்கிறதையும் அறிவு யோசனையில நிறைய இருக்கும். ஆனால் அவங்க எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறது தெரியாமல் தான் இவங்க வந்து அந்த நிலைப்பாட்டில் போய் அவங்க மாட்டிக்குவாங்க. அப்போ அந்த நடராஜர் தத்துவத்தை இவங்க வந்து பயன்படுத்தி இவங்களுக்கு இருக்கிற நெகட்டிவ் தன்மையை இங்கே வந்து நிறையா அங்கே அந்த ஆலயத்துக்கு போனால் நம்ம அந்த நெகட்டிவ் தன்மையெல்லாம் வந்து பாசிட்டிவாக தன்மையை மாற்றக்கூடியது திருவெண்காடு. அதனால் இந்த மகர ராசி நேயர்கள் வந்து அங்கே சென்று அந்த ஆலயத்தில் வந்து பௌர்ணமி அல்லது அமாவாசை நாட்களில் இவங்க செல்றது மிகவும் சிறப்பு. அந்த ஆலயத்தில் போய் பொதுவாக என்ன அப்படின்னா, ஒரு ஆலயத்துக்கு போனால் அந்த ஆலயத்தில் அருகில் நம்மளுடைய இரவு பொழுதை அல்லது ஒரு நாள் பொழுதை நாம் வந்து கண்டிப்பாக அங்கே இருக்கணும். அப்படின்னா தான் நமக்கு வந்து அதனுடைய நம்மளுடைய ஆத்மாவும் இறைவனுடைய ஆலயத்தோடு நமக்கு தொடர்பு ஏற்படுத்தி நம்மளுடைய நெகட்டிவ் தன்மையை ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகும்.
ஆலயத்துக்கு போன உடனே பந்து அடித்த மாதிரி திருப்பி ஊருக்கு வந்துடக்கூடாது. அதனால் எந்த முன்னேற்றமும் கண்டிப்பாக இருக்காது. அப்போ ஆலயத்துக்கு போனோம்னா அதிகாலையில் ஆலயத்தை போய் தொழுதுட்டு அதுக்கப்புறமா அங்கே அந்த நகரில் இருக்கக்கூடிய மற்ற ஆலயங்களையும் தொழுது விட்டு இரவில் மறுபடியும் ஒரு தடவை அந்த ஆலயத்தை வந்து நம்ம நமஸ்காரம் செய்து அந்த இறைவனிடத்திலே நம்மளுடைய கோரிக்கைகளை வைத்து அந்த இரவு அங்கேயே நாம் தங்கி இருந்து அதற்கு பின்பு அதிகாலை மறுபடியும் அந்த ஆலயத்துக்கு நாம் சென்று வழிபாடு செய்து கொண்டு மறுபடியும் நம்முடைய இல்லம் திரும்புவது மிகவும் சிறப்பு. அப்போ ஒரு ஆலயத்தில் வந்து 6 கால பூஜை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 6 கால பூஜையிலையும் நம்மளால் கலந்து கொள்ள முடியவில்லை என்றாலும் நாம் எந்த காலத்தில் பிறந்திருக்கிறோம் அந்த அமைப்பில் கண்டிப்பாக அந்த பருவகால அமைப்பில் நாம் போய் அந்த ஆலயத்தில் நாம் போய் நின்று அந்த ஆலயத்தில் அந்த தலைவியும் வழிபடுவது நமக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரும். பொதுவாக ஆலயங்களுக்கு ஒரே தடவை போயிட்டு வர்றது அவ்வளோ நல்ல பலனை கண்டிப்பாக ஒரு காலம் தராது. தொடர்ந்து வழிபாடு அப்படிங்கிறது என்னென்னா நமக்கும் இறைவனுக்கான ஒரு வழியை நாம் உண்டாக்கி கொள்வது. சாதாரணமாக நம்ம ஒரு வழி போடுவதற்கு ஒரு பாதை அமைத்து கொள்வதற்கு எவ்வளவு வேலைகள் செய்து அந்த பாதையை செப்பனிட்டு அதை நாம் பழுது வராமல் பார்த்து கொள்வதன் மூலிமா நம்மளுடைய பயணங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறதோ அதுபோல் நமக்கும் இறைவனுக்குமான அந்த வழியை நாம் அனுதினமும் பாதுகாக்க பயணப்பட்டு கொண்டிருப்பதற்கு அவனுடைய பாடல்களை துதிகளை நாம் பாராயணம் செய்வது, அந்த ஸ்தலத்தினுடைய வரலாற்றை நாம் அனுதினமும் படிப்பது, அதை பற்றி சிந்திப்பது, அதை பற்றி நாம் பேசுவது, இந்த மாதிரி நாம் தொடர்ந்து நாம் அந்த இறைவனோடு நாம் பயணப்பட்டு கொண்டிருந்தால் அந்த பாதை நமக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாகவும் தெளிவான ஒரு நிலைப்பாடையும் கொண்டிருக்கும் என்று கூறி மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி, வணக்கம்.